குலாய் ஜலன் பெர்சியாரான் ஸ்ரீ புத்ரி உத்தாமாவில் மற்றொரு கார் ஓட்டுநருடன் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டதை ஒப்புக்கொண்ட ஆடவர் ஒருவருக்கு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் 1000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மணி 2:42 அளவில் ஹோண்டா சிட்டி காரை ஓட்டிச் சென்ற 33 வயது ஆடவர் வேன் ஓட்டுநர் ஒருவரிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டதை ஒப்புக்கொண்டதாக குலாய் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் தன் செங்லி தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட வேன் ஓட்டுநர் அன்றைய தினமே புகார் செய்தார். முகத்தில் தாக்கப்பட்டதால் உதட்டில் காயம் ஏற்பட்டதோடு கன்னமும் வீங்கியதாக பாதிக்கப்பட்ட உள்நாட்டைச் சேர்ந்த 34 வயது ஆடவர் கூறியிருந்தார். அன்றைய தினம் இரவு மணி 8:30 அளவில் சாலையில் நடைபெற்ற பகடிவதை தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களில் வைரலானது. அதோடு தகராறில் ஈடுபட்ட நபர் தம்மை ஒரு போலீஸ்காரரின் மகன் என்று கூறிக்கொண்டார். ஆனால் போலீஸ் நடத்திய விசாரணையில் அது உண்மை இல்லை என்றும் தெரிய வந்தது. தாமான் குனங் புலாய் முச்சந்தியில் வெளியேறிய வேன் ஓட்டுநர் சந்தேக பேர்வழியின் காரில் மோதும் சூழ்நிலை ஏற்பட்டதால் அவர்களுக்கிடையே ஏற்பட்ட தவறான புரிந்துணர்வே இந்த தகராறுக்கு காரணம் என விசாரணையில் தெரிய வந்ததாக தான் செங்லி வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார்.